வெல்கம் டு ரத்னா கோவிந்த் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணி மசாலா தான். இது சிக்கன் கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், முட்டை கிரேவி, மட்டன் கிரேவி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான்வெஜ்க்கெல்லாம் இது யூஸ் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு டைமும் வறுத்து ரெடி பண்ணி போடுறதுக்கு லேட் ஆகிடும். வேலைக்கு போகிறவங்கெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த தனியா இருக்குல்ல, இது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், பெருஞ்சீரகம் இது 1/2 ஸ்பூன், பட்டை இது இந்த அளவுக்கு, ஒரு 4 கிராம்பு. இந்த அளவுகளை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அதிகப்படுத்திக்கலாம், குறைச்சிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி அரைச்சிக்கோங்க. இது முதல்ல வறுத்துக்கலாம். இது ஒன்றா போட்டு நம்ம அடுப்பில் மிதமான சூட்டில் இது ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல அடுப்பை நல்லா ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் சொன்ன அளவுகள் விட அதிகமாக போட்டிருக்கேன். ஏன்னா நான் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதனால் நான் காட்டினது ஒரு டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு குவான்டிட்டியில் நான் காட்டியிருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணும்னா அதோட அளவுகளை வச்சு நீங்கள் அதிகப்படுத்திக்குங்க. ஸ்லிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா நம்ம இது சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் நம்ம கிரேவி ஐட்டம்ஸ் என்னென்ன பண்ணுறோமோ எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு திடீர்னு பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு எடுத்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அதிக அளவில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கூட வரும். இது வறுக்கும் போதே நல்லா ஸ்மெல் வரும், நமக்கு மணக்கும். குழம்பு இதில் வச்சோம்னா சிக்கன் நாட்டு குழம்பு இல்லை கிரேவி ஐட்டம்ஸ், முட்டை கிரேவி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறையாவது இது மாதிரி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே பிடிச்சி போயிடும். இதே தான் ட்ரை பண்ணுவீங்க. இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம அடிக்கடி வறுத்து செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு. பாருங்க, நல்லா வறுபட்டுது. பாருங்க, வெடிக்குது. பாருங்க, எல்லாம் நல்லா கலர் மாறுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுடலாம், ஒரு 10 நிமிஷம் அப்படி. மிக்ஸி ஜார் நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஈரம் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறதுனால ஈரமாக இருந்தால் அது கெட்டு போயிடும். அதனால ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா சூடாக இருக்குது. கொஞ்ச நேரம் நல்லா ஆற விடலாம். ஆற விட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் போட்டால் போதும். ஒரு டைம் ரெடி பண்ணும்போது நம்ம எந்த கிரேவி ரெடி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. கமன்னு ஸ்மெல்லு. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி அரைச்சி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ தேவைப்படுமோ இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு எடுத்து போட்டுட்டு நாமளும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இதில் 3 டைம் இல்லை 4 டைமுக்கு யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு அதிகமாக தான் வந்திருக்கு.